ஒரு புறம் படு, நான் ஒரு புறம் படுக்கிறேன். யார் வராங்க பாக்கலாம். சரி, இவனை பார்க்கும்போது நல்லவனாக இருக்கக்கூடும். ஏன் என்று சொன்னால் அகந்தூய்மை என்பது ஒருவர் பேசக்கூடிய பேச்சின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். புற தூய்மை என்பது வேறு. இவனை பார்க்கும் பொழுது நல்லவனாக இருக்கக்கூடும். முகமானது குழந்தை முகமாக இருக்கு. சரி சரி பார்க்கலாம். எந்த புத்துல எந்த பாம்பு யாருக்கு தெரிஞ்சு எல்லாரும் பயமா தான் தம்பி. யார் யாவா வெடியால 3:30 மணி ஆகட்டும். பொண்ணு மூச்சுக்கிட்டு அப்புறம் பார்க்கலாம். நீ பாதியில போய் படுத்துக்க. எப்பேற்பட்ட திருச்சபை மாபெரும் ஆன்றோர் பெருமக்கள் அறிஞர்கள் சின்ன ஊர் நினைச்சுக்கிறேன். டாக்டர் சொல்லுறாங்க அந்த ஊர்ல என்ன பேச்சு பேசுறேன்னு தெரியுதா உங்களுக்கு? சரிபா ஒட்டம். நான் வந்தது எதற்காக? இந்த மார்தண்ட மன்னரை காண வேண்டும். என்னுடைய கழகத்தினை கட்டுவிட்டு விட வேண்டும் என்று இதற்காக நான் வீணாக நான் நேரத்தை விரயமாக்க வேண்டும். எழுப்புகிறேன் இருவரையும் ஒரு சேர. நான் என்ன சொன்ன காவல ரொம்ப நேரமா நின்று ஒரு ஆள் ஒரு பருவ தூங்கலான்னு. ஆமா ஏன்டா ஆட்சி எழுப்பினா உங்க அக்கா டவுசரு உங்க அக்கால ஏன்டா எழுப்பினா நானு மரியாதை கேட்டு போடு. பாப்பாச்சி வாய் வந்து சீண்டு சண்டை வாரு. என்னடா என்னடா உங்க அக்கா பிள்ளைங்க அதிகா கூட பேசிங்கமா அச்சா தூக்கி அங்கட காச்சிடுவான். யார் ரவுடிங்க பால் நானு உன்ன டேய் டேய் தம்பா பேசி பேசாதடா. என்னடா பையா சாதியா சொன்னா போடா. யாரா என்ன பத்தி தெரியாது. நான் கொட்ட ரவுடி. ஏய் என்னடா என்ன பேச்சே இருக்கணும்டா. நான் வாங்கடா ஆடா பிளாஸ்டிக். ஏய் யார் பிளாஸ்டிக்கா? ஏய் மரியாதை கட்டற உனக்கு நான் உன்னை அடிக்க விடுறா. நான் கம்மன் தான் நின்னுறா. என்னடா என்ன ஏய் இது பாரா. ஏய்
என்னத்த வைக்கலாம் மேல கை வைக்கல இதெல்லாம் பேசினா நான் திம்மு நஞ்சு டேய் நான் என்ன அடிங்கற நானும் டேய் நான் அடிக்க விடுறேன் உன்னை நான் கம்மு தான் நின்னுறேன் யாரு நீ வாய் பேச்சு வாயிருமா அடிக்கிறேன் நீ டேய் டேய் என்ன நீ அடிக்கல உன்ன நான் அடிக்கல நம்மள யார் அடிச்சிருப்பாங்க எனக்கு யாவலுக்கு விட்டுறாங்களா ஒரு ஆவாது நிறைய விட்டாங்க யார் வந்து பாரு பாரு திரும்ப அது எடு அத சொல்லு அதான் 3 லட்சம் ரூபாய் கொடுத்துறாங்க உனக்கு அதானே செஞ்சாரி 3 உலகத்தையும் கண்ணுமிக்கு நேரத்தில் வள வரக்கூடியவன் ஆசிரியர் அமர்ந்துங்கிறார் ஒரு எதிர்க்க என்ன நான் கேள்வி வரீங்க ஏய் ஐயா யார் தட்டா யாரா ஏய் கேட்டது பதில் சொல்லு என்ன கேட்டீங்க நான் ஏன்டா கேக்கலாமா ஏய் அட புனாதுன பையா பாட்ல அப்படி கூட வருது தேடா பையா பாட்டு அப்படியே வந்து அவசரத்துல ஆண்டவர் கை விட்டு போறப்பா போது உனக்கு இருக்கிற பல்லும் கொட்டா சரியா இருக்கும் அவன் என்ன பண்ணுவான் ஆமா ஒரு மனிதனை நல்லவனாகவோ இல்ல கெட்டவனாகவோ மாற்றுவது சந்தர்ப்ப சூழ்நிலைகளே சேத்புட்ல நிக்குது ஆர்னி கம்பெனினா கத்து கொடுக்குறாங்க இப்பதான் பேசி போய் நாது கத்துக்காருன்னு அதான் பேசுற நான் ஆடிக்காடு போனவ சேர மாட்டேன் என்ன செய்யும் நான் யாரோட வந்து ஆட்டக்காரனுக்கு தர மாட்டா குடிகாரன் சரி மட்டும் சரி நான் வந்தது எதற்காக தெரியுமா ஏய் யார் இவரு எனக்கு கிட்ட தெரியவில்லை உங்களுக்கு யாரு தெரியல நான் கண்டுபிடிச்சேனா யாரு யாரு இப்பதான் தெரியும் யாரு கையில பாரு கட்டை கட்டை கையில பாரு பட்டை நெத்தில பாரு தின்னாம பட்டை கட்டை இடுப்புல பாரு காவிய குட்டை சொல்ல போனா சுத்தமான கல்யாணம் ஆகுது பொட்டை முன்னுக்கு ரெண்டு மீன் பண்ண முடியாது என்ன பேச்சு பேசுறீங்க என்னடா பேச்சு பேசுற என்னடா பேச்சு பேசுற என்ன பேச்சு பேசுற நேச்சுரலா ஏய் பேரிக்க மாட்டியா ஏய் அவங்க பசங்க வந்தாக்க ஒரு கால் திரும்பி போடும் வந்துக்கிறானுங்க என்ன ஏய் எப்பொழுது இந்த நாரதரை கண்டு அவமானப்படுத்தி விட்டாயோ விடுவேனா என்ன கடுமையோட சாபத்து மரியாதை உண்டு பேசுங்க இரா ஏய் மிச்சா இரு மிச்சா ஏய் மிச்சா இரா மிச்சா எல்லாடே பாத்து பேசுறா அதாவது யானை கொஞ்சம் சரிக்கிடுச்சுன்னு சொன்னா எறும்பு கூட ஏறி உட்கார்ந்து சவாரி செய்யும் அது மேல என் நிலைமையை கண்டு நீ மறக்கிறீங்க ஏய் எப்பொழுது என்னை மீண்டும் என்னை விரட்டுகிறாயோ உனக்கு என்ன தெரியுமா சாபத்தை கொடுக்க போகிறேன் நீ இப்பொழுது ஊமையாக கொடுத்தேன் நீ பேச மாட்டா நீ பேசுறா பாவா என்னடா அதுதான் சொல்லிக்கிறாங்க பழமொழி வீட்டுல அடக்காதவங்க எல்லாம் ஊர்ல அடக்கிடுவாங்கன்னு ஒண்ணு சுய புத்தியோட பேசணும் இல்ல சொல்லு ஒரு பேச்சு கேட்டாச்சு நடக்கணும் ரெண்டும் கட்ட நினைச்சோம்னா இப்படிதான் அலையணும் என்ன மச்சான் ஆமியா ஆமியா சாமியா யாரு அதிகாரம் அதிகாரம் அந்த வேலை சேர்த்துக்கணும் நான் கம்பெனி சேர்த்துக்கணும் பணத்தை கொடுத்து இந்த வேலை சேர்த்து தண்டா மிச்சம் உங்களுக்கு கம்பெனி கட்டி தண்டா மிச்சம் ஏய் 30 லட்சம் ரூபாய் முதலீடு வச்சு என்ன வேலை செய்ய சொல்ற இந்த வேலை தான் டேய் என்னடா சொல்ற டேய் யார சொல்றா காச்சே தரறான் நாத ஏய் வாங்க அவன்
அவன் என்ன கூறுகிறான் புரிந்து விட்டது, ஞானத்தால் கூர்ந்து பார்த்து விட்டேன். சுவாமிக்கு கடும் கோபம் பிறந்தது. தங்கள் கருத்தில் இருக்கும் யோக தண்டை வைத்து என் நாவிலே சபித்தார். அதையெல்லாம் நான் ஊமையை கொட்டு கூறுகிறார். டேய் வாங்க நம்ம ரெண்டு பேரும் மேடம் பாவமாகுது ஊமையா வேற. அவர்கிட்ட போய் நீ தேவையில்லாத பேசி வேற ஊமையா வேற பார்த்துட்டாரு. கல்யாணம் ஆச்சா இல்லையா? கல்யாணம் ஆச்சா இல்லையா? ஆயிடுச்சா? ரெண்டு போதும் ரெண்டு கல்யாணமா? ரெண்டு கொண்டாட்டம் ஒண்ணு பசங்க செஞ்சுதா இல்லையா? இருக்குதா? எத்தனை பசங்க? ரெண்டு பசங்க. பொண்ணு பொண்ணு ஒண்ணு. அப்புறம் மீச ஆம்பளை பையன் ஒண்ணு. அப்புறம் வச்சிருவேன் பையன் ஓத்துவேன். பரவாயில்லையா? வந்து வாலி மோச்சு தான் ஆட்ட ஆடி ஆகணும். ஒரு சந்தர்ப்பம் சொல்லும்போது வாலி மோச்சு ஆட்டான்னா ஆஞ்சநேயர் வயசுக்கு ஆள் இல்லை. ஆனால் கொஞ்சம் பார்த்துக்கலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி சொல்லு நான் செய்கிறேன் அப்படின்னு. ஆனால் ஆஞ்சநேயர் வெளியே வந்தார். இந்த பக்கம் வந்தார். நான் அப்படி உள்ளே போந்து இப்படி திரும்ப வந்து நான் தான் ஆஞ்சநேயர் உள்ள வந்துட்டாரு. அதெல்லாம் சொல்ல தெரியல. அரை மணி நேரமாக சொல்லி கொடுத்துக்கிறேன் நான். ஆஞ்சநேயர் வயசுக்கு தான் அதை சொல்ல தெரியல. இது நல்லா சொல்கிறேன். எந்த வார்த்தையை சொல்லி கொடுத்தாங்க? உஷா உஷா போட்டு தான் கிளம்புது. அந்த வார்த்தை உயிரை வர செத்துட்டாரா? எப்படி உயிரோட இருப்பாங்க? இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா அந்த வார்த்தை எப்படி இருப்பாங்க? சரி போகட்டும். வந்தது எதுக்கு? அதாவது சேருவோர் அறிஞ்சு சேரணும், பழகுவோர் பழகணும். எங்க கூடலூர் தெற்கு சொல்லுவார். கூடலூர் மதியங்கள் ஆசிரியர் இருக்காரு. சொல்லுவாரு, சுட்ட பாண்டத்திற்கும் சுடாத பாண்டத்திற்கும் வேறுபாடு என்னன்னு. எப்பொழுது ஒருவர் செய்த தவறை மறுப்பதை விட மன்னிப்பதை மேல் என்று சொல்லியுள்ளார். மன்னித்து விட்டேன். தெரியுமா? இந்த மார்தாண்ட மண்டபம் அடுத்து